ஸோ ஹே டியூட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் திலகேஷ் vlog. ஸோ நம்ம 2025 ஆரம்பித்து நம்ம போடக்கூடிய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வீடியோவும் மிகப்பெரிய வீடியோவை போட போகிறோம். அது என்னன்னா, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். என்ன அப்கிரேட்னா, ஸோ நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கேமரா வாங்கியிருக்கோம். ஸோ கேமரா மட்டும் இல்லை, அதை தாண்டி இன்னும் 2-3 ஆக்சசரிஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி ஸோ அதுக்கான வீடியோவாக தான் இன்றைக்கி இருக்க போகுது. அண்ட் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் கீழே இருக்குது. ஸோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டுருங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இருக்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள தான் இருக்குது. இதை அன்பாக்ஸ் பண்ணி அதிலிருந்து ஒவ்வொரு பொருளை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஐயோ தெரிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா GoPro 10 பிளாக் கலர் வாங்கியிருக்கோம். ஸோ இதை ஒரு வச்சுருவோம். அண்டு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் மோடு, GoProவோட மீடியம் மோடு வாங்கியிருக்கோம். ஸோ இது இங்கே வச்சிடலாம். அண்டு மோட்டோ விளாகிங்கான உலான்சி கேஸு, ஸோ அது ஒன்று. அண்ட் அதை தாண்டி ஒரு சார்ஜிங் டக்கு. நம்ம வந்து பேட்ரி வந்து GoProவுக்கு வந்து ரைடிங் பண்ணும்போது சார்ஜ் போகிறதுக்காக அது ஒரு சார்ஜிங் டக்கு. அண்ட் அதை தாண்டி லாஸ்ட்டாக ஒரு ஆக்சசரிஸ் கிட்டு. ஸோ இந்த GoProவோட ஆக்சசரிஸ் கிட்டு அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணுறதுக்கு மவுண்ட்டு அண்டு வாட்டருக்குள்ளே போய் அந்த முழுகாமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாமே இந்த ஆக்சசரிஸ் கிட் இருக்குது. ஸோ இது வந்து அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, தூக்கி விடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா GoProவை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொன்றா அன்பாக்ஸ் பண்ணி தனித்தனியாக போட்டுறேன். ஸோ உங்களுக்கு மொத்தமாக போட்டால் அந்த லென்த்தாக இருக்கும் வீடியோ. ஸோ நான் ஒவ்வொன்றா பார்ட் ஒன் போட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம GoPro அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா GoPro இங்கே இருக்குது. அண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஆக்சசரிஸ் நிறையா போட்டிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ 24 MPயில் எடுத்துக்கலாம். அண்டு 5K 30 60 fps. ஸோ 10 மீட்டரில் வந்து அண்டர் வாட்டரு. அந்த வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது இதில் வந்து. ஸோ வாய்ஸ் கண்ட்ரோல் என்ன, GoPro ஸ்டார்ட் ரெக்கார்டிங், GoPro ஸ்டாப் ரெக்கார்டிங் சொன்னோம்னா நம்ம வாய்ஸ்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம பட்டன் எதுவும் அழுத்த தேவையில்ல. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா, பேட்ரி அண்டு ஸ்க்ரூ, மவுண்ட்டு அண்டு ஒயர், ஸோ எல்லாமே இதில் இருக்குது. இது ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணுறேன். அண்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை, எனக்கு இந்த இதில் வந்து ஐஃபோன் மாதிரி ஓப்பன் பண்ணுன்னு. ஸோ நான் இதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். சருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ GoProவோட பவுச் இருக்குது. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லோகோவில் GoProன்னு போட்டிருக்கோம். ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் கைடு. ஸோ எலிமருந்து சீட்டு, இது நம்ம எப்படியும் படிக்க போகிறதில்ல, தூக்கி போட்டுடலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் இருக்குது, GoPro ஒயரு. அண்ட் 2 மவுண்ட்டு இருக்குது. ஸோ அந்த மவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஸ்டாப்பில் இருக்கும். இது வந்து மேலே தூக்கி விட்டிங்க அப்படின்னா இது பண்ணிக்கலாம். அண்ட் அழுத்தி விட்டிங்க அப்படின்னா திரும்பி இது பண்ண முடியாது, கண்டு வராத மாதிரி. அண்டு ஒரு ஹெல்மெட் மவுண்ட் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு GoPro கேமரா. உங்களுக்கு வந்து பேட்ரி போட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா GoProவோட லோகோ இருக்கும். ஸோ 3D லோகோ. அண்ட் மேலே வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவுமே பிளாஸ்டிக் இல்லை, பிளாஸ்டிக் தான், பட் அந்த முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரப்பரோட மேட் ஃபினிஷில் இருக்கும். நான் உங்களுக்கு மெமரி கார்டு போட்டு காட்டுறேன், அந்த பேட்டரி போட்டு காட்டுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி போட போகிறோம். அந்த பேட்டரிக்குள்ளே வந்து மெமரி கார்டு எங்கே போகிறதுன்னா நம்ம பேட்டரிக்கு உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேயே வந்து போடலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜுக்கான போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போட்டுருவோம். மெமரி கார்டு போட்டு பேட்டரி வாங்க இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். ஏன்னா கேமரா ஆன் ஆகிடுச்சு. வந்து அப்படின்னா GoPro குயிக் ஆப்னு இருக்குது. ஸோ அந்த ஆப் நான் உங்களுக்கு வந்து தனியாக அப்புறமேட்டு காட்டுறேன். இதெல்லாம் அப்டேட் பண்ணியாச்சு. அண்ட் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீனு, அண்ட் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரீனு, ஒரு கேமரா. ஸோ டபுள் ஸ்க்ரீன் இருக்கும். அண்ட் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடியே தெரியும், ஸோ அண்ட் பின்னாடி தெரியும், பிக் ஸ்க்ரீன்லேயும் தெரியும், ஸ்மால் ஸ்க்ரீன்லேயும் தெரியும். ஸோ அது ஒரு ஃபியூச்சர் இருக்குது. அண்டு அடுத்தடுத்து ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஸோ சூப்பர் வைவியூ, வைடு அண்டு லீனரு
லீனர் ஹரிசாண்டல் லீவிங்கு அண்டு நேரோ. ஸோ நேரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டாப்பில் தெரியும். அண்ட் சூப்பர் ஒயிட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஃபுல் வியூவோடு தெரியும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ இங்கே வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ இந்த வாய்ஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிங்க அப்படின்னா கோப்ரோ ஸ்டார்ட் ரெக்கார்டிங். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளிக் அவுட் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ வந்து ஸ்டார்ட் ஆயிரும். கோப்ரோ ஸ்டாப் ரெக்கார்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ரெக்கார்ட் ஆகுது, ஸ்டாப் ஆயிரும். ஸோ அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கோப்ரோ டேக் ஃபோட்டோ. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கோம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ டேர்ன் ஆஃப் கேமரா. கோப்ரோ டேர்ன் ஆஃப். கோப்ரோ டேர்ன் ஆஃப். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ நம்ம இது வந்து வாய்ஸ் கண்ட்ரோல்லே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு மீடியா மோடில் போட்டு கனெக்ட் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வாங்கின கேமரா. ஸோ இதோட கம்பெனி என்ன அப்படின்னா டிஜிடெக் கம்பெனி. அண்டு இது 10,000 ரூபாய்க்கு வாங்கினேன். இது அந்த அளவுக்கு ஒர்த்தான்னு கிடைக்குன்னா ஒர்த் இல்லை. பட் வேணா ரிவ்யூ வேணா சொல்லுங்கள். ஸ்டார்டிங் யாராவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நானே ஸ்டார்டிங் தான். பட் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நீங்கள் இனிமேட்டு ஏதாவது மோட்டோ வாங்கி ஆரம்பிக்குன்னு சொன்னீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏன்னா ரிவ்யூ போட்டு விட்றேன். ஸோ ஆனால் இது கேமராமேன் கொடுத்துடலான்னு இருக்கிறேன் மச்சான் இருந்தா. பட் ஆனால் அது கேமரா செத்துருச்சு. அவன் செத்துட்டான்டா. அதனால தான் இது வாங்கியிருக்கேன். ஸோ கோப்ரோ வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்து நான் மீடியா மோடோட கனெக்ட் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்ட் 2 போட்டுடுறேன். ஸோ சேனலுக்கு யாராவது வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸ்டே டியூன். ஓகே, பார்ட் 2 உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதுதான் இங்க சந்தோஷம், எதுதான் சந்தோஷம்.